இப்படி வைக்கப்பட்ட நான் என்னடி பண்ணட்டும்? புருஷன்டி சண்டியலாக்கும். சண்டியத்தனா இனி வீட்டுக்கு வெளியிலதான். அப்படியா? என்னடி இப்பவுமே இப்படி மாறிட்டுத? பின்ன பொண்டாட்டி நான் சும்மாவா? அம்மாடியோ பயமா இருக்குமா? இங்க என்னடா நடக்குது? அவங்க 2 பேரும் கற்பனை உலகத்துக்குள்ள போயிட்டாங்கண்ணே. ஓ, கற்பனை உலகத்துல இருக்காங்களோ? கிங்ஸ்லனே, நீ கற்பனை உலகத்துல இருந்ததெல்லாம் போதும், தாலியை கட்டு. இருண்ணே, எப்பவுமா தாலி கட்டுறோம், வாழ்க்கையில ஒரே முறை தாலி கட்டுறோம், அதை ரசிச்சு ருசிச்சு தாலி கட்டணும். அப்படிதான் என் பொண்டாட்டி. ஆமாமா, அப்படிதான் கட்டணும். கருதிக்கு தெரியுமா கற்பனை, நாம ரொமான்ஸ் பண்ணிட்டு தாலி கட்டுவோம். ஏன் தள்ளி இருக்க? இதுக்கு மேல உங்களுக்குள்ளதான் போகணும், வேற இடம் இல்ல. இதுக்கே எங்க எல்லாரும் பார்வையும் எப்படி இருக்கும் தெரியல. அவங்க பார்த்தா என்ன, நாம சந்தோஷமா இருப்போம். கிட்ட தெரியவா என்ன நடக்குது? நீ சின்ன பையன், கண்ணை மூடிக்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இவன்? ஒருவேளை செயினை கலத்தி போடுன்னு எனக்கு வெக்கமா இருக்குதா? டேய் கிங்ஸின், வெக்கப்பட்ட இடம் போடாம இருக்க? ரொமான்ஸ் பண்ணதுல போதும், சீக்கிரம் தாலி கட்டுங்க. ஆஹா, ரொமான்ஸ் பண்ணிட்டு தாலி கட்டிக்கலாம். நான் உங்ககிட்ட அப்பமே சொல்லிக்கிட்டே இருக்கேன், கிட்ட தள்ளிவா கிட்ட தள்ளிவான்னு. ஏண்டி அங்க தள்ளி உட்கார்ந்துருக்க? எங்க தள்ளி உட்கார்ந்துருக்கேன்? உங்க மடி மேலதான் உட்கார்ந்துருக்கேன். இல்ல, இது பத்தாது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும்? கற்பனை உலகமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாம்? இல்லடா, இவனுக்கு நம்மளை பார்த்தா எப்படி தெரியுது? ஐயோ, தாலி கட்டுங்க, நேராவது. சரி, யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி ஒண்ணு கொடுத்துரு. யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி? எல்லாரும் பாத்துக்கிட்டு தானே இருக்காங்க. நீ அப்படித்தான் சொல்லுவ. கிங்ஸ்லேன் அண்ணே, என்ன மடியிலேயே தூக்கி வச்சுட்டேன். ஐயோ, நீங்க மறந்து உங்க மல்ல தூக்கி வச்சிட்டீங்க. அது கற்பனையில தானே இருக்கும், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கற்பனையா? நஜத்தை தூக்கி வச்சிருக்கேன். யாரும் இல்ல, சீக்கிரம் கெட்டு கட்டிட்டா. சரி, ஒண்ணு கூட கட்டிடுறேன். வேண்டாம், அத நீங்க கெட்டுங்க. இல்ல, நீ ஒண்ணு கூட. ஐயோ, வேண்டாம், சீக்கிரம் கெட்டுங்க. நீ இப்படிதான் சொல்லுவ. ஐயோ, வேண்டதில்ல, பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். அண்ணே, அவ எல்லாத்தையும் மறந்துட்டான்டா. தோழி கட்டுறான். என்னடாச்சு இவனுக்கு? வேற ஒண்ணு இல்ல, ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருக்கல, அது அப்செட்டா இருக்கானோ என்னமோ. ஐயோ, மறந்து உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கான். இப்ப சரியாயிருவாரு. கிங்ஸ்ல என்ன என்னவா சாப்பிடணும்? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, என் மல்ல இருந்து சாப்பாடு எங்க? அது பத்திரமா இருக்குப்பா, நான் தூக்கி வச்சிட்டேன். ஏன்டா? இப்ப அது தேவைப்படாதுப்பா. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுங்க? தாலி கட்டுறேன், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். ஐயோ, நேரத்தை கடத்தாதீங்க, முத கெட்டுட்டீங்க, நான் போங்க. இன்னைக்கு உன் கழுத்துல நான் தாலி கட்டாம போக மாட்டேன். இனி அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, கொஞ்சம் வரேன். என்னடா, என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்லைன்னு, உன் மடியில படுக்கணும் போல இருக்கு, படுத்துக்கிட்டா. ஏண்டா பேசின? சரி, அந்த சின்ன நான் என்ன கழுத்துட்டா? இல்லைண்ணே, உன் மடியில படுக்கணும் போல இருக்குன்னு. ஏண்டா, ஏதாவது பயமா இருக்கா? ஏன் இருக்கும் போது எனக்கு என்ன பயம்? அதெல்லாம் இல்லைண்ணே, மனசுக்கு பிடிச்சா கூட என் வாழ்க்கை தொடங்க போறேன். உன் ஆசிரியர் எனக்கு வேணும்னு. கிங்ஸி, அண்ணே இங்க பாரு, அண்ணன் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். இந்த அண்ணனோட ஆசீர்வாதம் எப்பவும் உன் கூட தான் இருக்கும். இது போதன, இது போதன. இப்போ கட்டாண்டி உன் கழுத்து தாலி. என் அண்ணன் ஆசீர்வாதம் மட்டும் போதும். எங்க அப்பா உருவத்துல எங்க அண்ணன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். எங்க அண்ணன் ஆசீர்வாதம் பண்றது எங்க அப்பாவே இறங்கி வந்து ஆசீர்வாதம் பண்ணதுக்கு சமம். என் அப்பாவா இது வரைக்கும் இருந்தவன் எங்க அப்பாவே ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. நாம நினைச்சபடி சந்தோஷமா வாழ்வோம். எவனும் தடுக்க முடியாது. போரட்டும், அவன் முன்னாடி தாலி கட்டுறேன்.
இசை அண்ணே அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு அப்பா தாலியை கட்டிட்டான்டா. இசை என்ன இங்க என்ன நடக்குது? தாலி கட்டிட்டேன், தாலி கட்டிட்டேன். கிங்ஸ்லி பொண்டாட்டி, நான் கிங்ஸ்லி பொண்டாட்டி. ஆமா, கிங்ஸ்லி பொண்டாட்டி தான். நீ இனிமேல் கிங்ஸ்லி பொண்டாட்டி தான். நீங்க கெட்ட தாலி. இசை என்ன இங்க என்ன நடக்குது? என்ன வேணும் உங்களுக்கு? யார் நீங்க? ஓ வையா பொண்ணு, இங்க என்ன நடக்குது? உங்க பொண்ணா? நான் உங்களை பத்தா பேச நினைச்சேன். அவ இனி உங்க வீட்டு பொண்ணு இல்ல, எங்க வீட்டு பொண்ணு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அம்மா கோபப்படாதீங்க, அவ என் பொண்ணு. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க தம்பி. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ ஏன் பொண்ணு, என்னமோ உங்க பொண்ணு சொல்ல வேண்டிட்டு இருக்கீங்க. கத்தாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, அதை நான் செட்டில்மெண்ட் பண்றேன். அவ என் பொண்ணு, எங்க வீட்டுக்கு வேணும். அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. அவ என் பொண்ணு. என்ன தம்பி என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ ஏன் வீட்டு பொண்ணு. தங்கம், ஏன் பொண்ணு அவ. சரி, என்ன செட்டில்மெண்ட் சொல்லுங்க, நான் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். எங்க வீட்டுக்கு தத்து கொடுத்துருங்க. அப்பெல்லாம் தத்து கொடுத்தா எனக்கு விருப்பம் இல்ல. இசை வா வீட்டுக்கு போலாம். அம்மா நீங்க கேட்கறதுக்கு மேலேயே நான் தாரேன். அவ என் பொண்ணு, விட்டுருங்க. அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. அவ ஏன் பொண்ணு, நான் பணத்துக்காக விக்கல. சரி, அவ இல்லாம என்னால இருக்க முடியாதுமா. ஏதோ உள்ளுணர்வு கேட்க மாட்டேங்குது. அவளை எங்க வீட்டுக்கு கொடுத்துருங்க. இத்தனை இறுதி பேல இருக்கிறதுல என் பொண்ணு கொடுக்கணுமா? என் தம்பிகளால அவளுக்கு எதுவும் ஆகாது. என் தம்பிங்க சுத்த தங்கம். ஓ அதான் அவர் அப்படி பாத்துக்கிட்டு இருக்காரா? செத்த தங்கம். இங்க பாருங்க, என் தம்பிங்க உங்க பொண்ணை தப்பா பார்க்க மாட்டானுங்க. அவளுக்கு எதுவும் ஆகாது. அவளை எங்க வீட்டுக்கு கொடுத்துருங்க. இதுக்கு மேலே நான் அதிகமா பேச வைக்க கூடாது. அவ எங்க வீட்டு சொத்து. என்னமோ உங்க தம்பிகளுக்கு கட்டின மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்ன சொன்னீங்க? ஏதோ உங்க தம்பிக்கு கட்டின மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவ ஏன் வீட்டு பொண்ணு. சரி, என் தம்பிக்கு உங்க பொண்ணை கேட்டு வரேன். முறைப்படி கொடுங்க. இங்க பாருங்க தம்பி, இந்த குடும்பத்துல பொண்ணு கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இசை இல்லாம இனி எங்க குடும்பம் இல்ல. முறைப்படி பொண்ணை கொடுங்க. இல்ல சட்டப்படியோ ரீகளோ எப்படி வேணாலும் இசையை எங்களுக்கு சொந்தமாக்கிக்க முடியும். நாங்க யாருன்னு தெரியும்ல. இந்த உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படுறவன் இந்த தங்க இல்ல. இந்த ரவுடி பயலுக்கு என் பொண்ணை கொடுக்க முடியாது. இந்த ரவுடி குடும்பத்துக்கு என் பொண்ணை நான் கொடுக்க மாட்டேன். படிச்ச பண்புள்ளவனுக்கு தான் ஒருத்தருக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேனே தவிர இந்த மாதிரி ரவுடி பயலுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். நான் இல்ல, உலகத்துல எந்த தாய் தகப்பனும் ரவுடி பயலுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டாங்க. இவன் எப்ப சாவான்னு தெரியாது, இவனுக்கு என் பொண்ணை கொடுக்க சொல்றீங்களா? கவின், 2 நிமிஷத்துல இந்த ஆளுங்க எங்க போயிருக்கணும். இப்ப சொல்றேன், இந்த ரவுடி பையனா உங்க வீட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ள. அது எந்த ரவுடி பயலுக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். என்ன இந்த தங்க பேருக்கு எப்ப பார்த்தாலும் இடக்கு கவி பண்ணிக்கிட்டு இருக்கா? அந்த நிக்கிற டாக்டர் தம்பி அவருக்கா, இல்ல எல்லாத்தோட மூத்தர் நிக்கிற அவருக்கா, இல்ல எல்லாத்தோட கடைக்குட்டி நிக்கானே அவனுக்கா, இல்ல உங்க வலது கை வலது கண்ணு அவருக்கா? சொல்லுங்க. யாருக்கு முடிக்கணும்னு எனக்கு தெரியும். இசை எங்க வீட்டு பொண்ணு, எங்க வீட்டு மருமகா, எங்க வீட்டு வாரிசு. இங்க பாருங்க, நீங்க என்ன தம்பிக்கு முடிங்க, ஆனா என் பொண்ணை முடிக்க முடியாது. என் பொண்ணை நான் உங்க குடும்பத்துல கொடுக்கல. கிளம்பலாம். என் பொண்ணு இல்லாம நாங்க எந்த போக மாட்டேன். இசை நீ என்ன சொன்ன? இந்த குடும்பத்துக்கு எதிராக நின்று தேர்தல போட்டிட்டு இந்த ஊர்ல நான் முதல்ல நிப்பேன்னு சொன்னேன். இப்ப இவனு கூட சேர்ந்து கூத்தாடிட்டு இருக்க. அம்மா ஒழுங்கா கிளம்பி வா. நீ பண்ணி கொடுத்த சத்தியம் என்னாச்சுதே? அது வந்து கூடி சீக்கிரம் வந்து பொண்ணு கேட்கறேன். ஒழுங்கு மாதிரியே பொண்ணை கொடுக்கணும். இழுத்து அடிச்சுட்டு குழந்தைங்க எப்படி பிள்ளை தூக்கிட்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். உங்க ரவுடித்தனத்துக்கெல்லாம் பயப்படுறவா இந்த தங்கம் கிடையாது. அதையும் பார்க்கலாம். பார்க்கலாம். நீங்க கிளம்புங்க. இசை இன்னும் 2 நிமிஷத்துல நீ வரல, நீங்க போங்க பாரு. அவ எங்க வீட்டு பொண்ணு, எங்க கூட இருக்கட்டும். என்ன தம்பி பேசிட்டு இருக்கீங்க? வாலிய பிள்ளைய 4 இடுதடி இருக்க பையல வீட்ல வச்சு சொல்றீங்க. ஒரு கரை என்ன பேசுவான்? உங்களுக்கு பையன் உங்ககிட்ட எவனும் சொல்ல மாட்டான். ஆனா என்கிட்ட சொல்லுவான். இப்போ உங்களுக்கு அதான பிரச்சனை? அதான் சொல்றேனே, கூடி சீக்கிரம் என் தம்பிகள் கொடுத்தனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்ப யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல? அதுதான் சொல்றேன், உங்க குடும்பத்துல பொண்ணை கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு. யாராவது ரவுடி குடும்பத்துல பொண்ணை கொடுக்க விரும்புவாங்களா? அதுதானே உங்களுக்கு பிரச்சனை. அதை நான் பாத்துக்கிறேன். ஒழுங்கு மாதிரியே பொண்ணை கொடுக்கணும். வாழ்த்தனை பொண்ணு நீங்க போட்டு தள்ளிடுறேன்.
கிளம்பலாம். வெளியில போவான்னு சொன்ன கோவேன் தங்கம், வெளியில வாங்க. சார், நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நாங்க கட்டுப்படுவோம். இந்த அண்ணன் மேல உனக்கு இப்போ நம்பிக்கை உண்டு இல்ல? என்கிட்ட எதுவுமே கேட்கணும்னு அவசியமே இல்லைன்னு. நீங்க எது செஞ்சாலும் சரியா இருக்கும்னு. இது போதும்டா. இசை நம்ம விட்டு பொண்ணாகணும். என்ன பண்ணணுமோ பண்ணிக்க. சரி, பேசிக்கிட்டு கிங் சேன் நாங்க கொள்ள பார்த்துக்கிட்டோம். இன்னைக்கு கோவம் வேண்டாமே. எப்பவுமே உனக்கு என் மேல நம்பிக்கை உண்டு இல்ல? அதான் கழுத்தை கொடுத்தனா என்ன? இனி நம்ம ரெண்டு யாராலையும் பிரிக்க முடியாதுல்ல. கழுத்துல தாலி கட்டியிருக்கேன், மறந்துடாத. இந்த கிங்ஸின் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கு. கூடி சீக்கிரம் எங்க என்ன வாயாலே கிங்ஸில் இசை உன் பொண்டாட்டின்னு சொல்ல வைக்கிறேன். நீ அவ கூட சேர்ந்து வாழுன்னு எங்க அண்ணன் வாயாலே சொல்ல வைக்கிறேன். அப்போ அது வரைக்கும் வாழுவோம், நிச்சயமா வாழுவோம். பெரிய ஆசை வச்சிருக்கல. எப்பவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். நானும் இனிமேல் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரி, விடு விடு. இன்னைக்கு தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு? இங்க பாரு, என்ன பாரு. நீ எதுக்கு கவலைப்படுற? நான் இருக்கேன்ல, நீ ஒன்றும் கவலைலாம் பட வேண்டாம். நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன். என் அண்ணன் ஆசவத்தோட என் அண்ணன் முன்னாடி உனக்கு தாலி கட்டியிருக்காண்டே. இனி யாருக்கும் எனக்கு பயம் இல்லை. என்ன தாலி கட்டிட்டல? போங்க வா, வாங்கன்னு சொல்லணும். அது இப்பெல்லாம் கிடையாது. ஊரறிய மாமா கிங்ஸோட பொண்ணட்டு இசைன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நீங்க எதிர்பார்க்கறதில்ல. இல்லடே, குழந்தை குட்டியோட போய் நிப்போம், ஒன்னும் சொல்ல மாட்டான். அவன் முன்னாடி அவனுக்கே தெரியாம தாலி கட்டியாச்சு, அதையும் முடிச்சிருவோம். அப்புறமா அண்ணன் தப்பு நடந்து போச்சுனே அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு மட்டும் நான் சம்மதிக்க மாட்டேன். மாட்டேன் மாட்டேன். இப்போ நான் புருஷன்டே. அதுக்காக அதுக்காகவா? இது பேச்சாத்திக்கலாம் ஆகாது. இப்போ எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? இன்னும் ஊரறிய சொல்லல, அது செல்லுபடி ஆகாது. இவ்வளவு உரிமை போதும். எங்க அண்ணன் ஆசவத்தோட தான் தள்ளி கட்டியிருக்க. இனி தைரியம் ஐயா விளையாடுவாரு. மாட்டேன். யார் விட போறா? உன் விருப்பம் எல்லாமே இதுவும் இல்லை. இனி இந்த கிங்ஸில் ராஜாவே உனக்கு சொந்தம். இதை தோலை சைட் பண்ண வர கேட்காங்க. உடல் உயிர் எல்லாமே இந்த இசைக்கு மட்டும் சொந்தம். ஆமா. என்ன? இன்னைக்கு நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஆமா. இன்னைக்கு தானே? இப்ப என்னடி சொல்ல வர? அது இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு நாள் ஒண்ணு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்ன? புதுசா கல்யாணம் முடிஞ்ச உடனே புது வேஷ்டி சட்டை நீங்க கட்டிக்கணும். நான் சாரி கட்டி தலை நிறைய பூ வச்சு இந்த தாலி அப்படியே வெளியில தொங்க போட்டு நெத்தில நீங்க சூட்டின குங்குமத்தோட கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? இவ்வளவுதானே? இன்னைக்கே போயிடுவோம். இன்னைக்கு வா. ஆனா மாமா, உன்னை எப்படி கூட்டு போகணும்னு எனக்கு தெரியும். சரி, நீ போய் ரெடி ஆயிட்டு வா, கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு வா. என் பொண்டாட்டி ஆசைப்பட்டா அதை தள்ளிலாம் போடக்கூடாது. அன்னைக்கே நிறைவேற்றிடணும். உன் ஆசை கூட நிறைவேற்றலனா உன்னை உருக்கி உருக்கி காதலிச்சு இவ்வளவு பாடுபட்டதுக்கு அர்த்தமே இல்லையே. போ, பிடிச்ச மாதிரி கிளம்பிட்டு வா. சரிங்க, நிஜமா போறோமா? நிஜமா போறோம். கவின் கிட்ட வீட்டுல வேஸ்ட் இருக்கும், அதை கொஞ்சம் எடுத்துட்டு சொல்லு. சரிங்க. என்னமோ தெரியல, அவ கழுத்து தாலி கட்டணும்னு ஏதோ பொறுப்பு தலைமையில இந்த மாதிரி இருக்குது. நல்லா பார்த்துக்கணும், கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கணும். அவ ஆசையெல்லாம் நிறைவேற்றணும். அவளுக்கு எந்த குறையும் இல்லாம பார்த்துக்கணும். அப்பா, சீக்கிரம் அவங்க ஆத்மா சாந்தி அடையும்போ உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை சீக்கிரம் நிறைவேற்றுவேன். அண்ணன் கூப்பிட்டீங்களா? தங்கத்துக்கு ஒரு பாடத்தை போட்டு அண்ணன் முன்னாடி ஏத்து பேசிக்கிட்டு இருக்கா, பார்த்துக்கிட்டு இருக்க. நான் இசைக்காக தான் பொறுமையா இருந்தேன். அவன் மனசு நோக்கணும் பொறுமையா இருந்தேன். இல்லைன்னா எனக்கு வந்த கோத்துக்கு போட்டானது. விடுங்கண்ணே, பார்த்துக்கலாம். சில காரணங்களுக்காக விட்டு வச்சிருக்கோம். விடுங்கண்ணே, பார்த்துக்கலாம். இனி தங்கம் இசையை தேடி எங்கேயும் வரக்கூடாது. இசை சுதந்திரமா நம்ம வீட்டுக்கு வந்து போயிருக்கணும். அதுக்கு என்ன உண்டோ அதை மட்டும் முடிச்சிடு. அதை முடிச்சுட்டேண்ணே. சரி, அவ கோயிலுக்கு போகணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணு.
ஆனா இந்த நிலைமையிலயா அவ ஆசைப்பட்டிருக்கா நான் போகணும். ஆனா இந்த நிலைமையில இங்க போக முடியல. ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. கார்ல தானே போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கான ஏற்பாடு பண்ணு. அண்ணன் அவ கேட்டு இல்லைன்னு எதுவும் இருக்கக்கூடாது. போ, காரை சுத்தி 4 கார் வரட்டும். பாதுகாப்பு பல மடங்கு இருக்கணும். புரியுதா? சரிங்கண்ணே. எனக்கு தெரிய வேண்டாம். அது அண்ணன் பாத்துக்கிடுவான், துறை அண்ணன் பாத்துக்கிடுவான். நீ போ. சரிங்கண்ணே. சரி, எனக்கு ஒரு நல்ல வேஸ்ட் எடுத்துட்டு வா. போ. சரிங்கண்ணே. அண்ணே வெளியில போகணும், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணு. ட்ரெயின் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கா. இல்லண்ணே, கார்ல தான் போயிட்டு வருவேன். கூட வா. சரி விடா, ஒரு வாட்டி நான் ஃபுல் செக்அப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் போடலாமா வேண்டாம் முடிவு பண்றேன். முடிவு வேண்டாம், நான் போகணும். புரியுதா? தானே உன் பிடிவாத இப்படினாங்க என்ன? யாரு கிங்ஸ்னாச்சே? அவ ஆசைப்பட்டிருக்கா, நான் போகணும். பா ரவுடி நீதான், காதல் மன்னனும் நீதான்டா. கொசுல காதலிச்சிருக்கல. அவ கேட்டதை கூட நிறுத்தலனா, அதுவே இன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கே வாசி நிறுத்தலனா அவளுக்கு எப்படி என் மேல நம்பிக்கை வரும்? என்ன அப்பாவை இன்னும் காணோம்? அப்பா வர இவன் இப்படிலாம் ஒரு இடத்துல அமைதியா நிக்க மாட்டானே. சித்திர புத்திர இப்படி நிக்காமன்னா உள்குத்து ஏதாவது இருக்குமே. நினைச்சேன்டா, நீ நிக்கும் போதே எனக்கு தெரியும். இப்ப நம்ம என்ன ஏதுன்னு கேட்டனா பக்கம் பக்கமா ஏதாவது ஒரு கதை சொல்லிடுவான். கண்டுக்காம போயிடுவான். பிளான போட்டுட்டான். இப்ப நான் என்னன்னு கேட்கணும். கேட்காம இங்கிருந்து போக முடியாது. அவ்வளவுதானே? அப்படி வரணும் வலிக்கு. என்ன? அத நான் எப்படி சொல்லுவேன்? சரி, சொல்ல விருப்பலன்னா விட்டுரு. அண்ணா நான் சொல்லணும். இவன் வெளியில வரும்போது முழுசா வளர்ந்துட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். என்ன? அதான் மிஸ்ஸத்துக்கிட்ட சார வச்சீங்களே, அவர் என்ன அடிச்சிட்டாரு. அடிச்சிட்டாரா? நீ ஒழுங்கா படிச்சிருக்க மாட்ட. நான் படிக்காம இருந்தேனா ஃபர்ஸ்ட் மார்க். அதானே, குட்டி பையன் ஃபர்ஸ்ட் மார்க் வந்துருவானே. எதுக்கு அடிச்சாரு? கரெக்டா ஸ்கூலுக்கு போலியா, ஒழுங்கா சாப்பிடலையா, நகத்தை வெட்டலையா, அது மட்டும் இல்ல ஹோம்வொர்க் ஒண்ணு கூட முடிக்கலையா, ஒரு நோட்டு கூட கம்ப்ளீட் பண்ணவே இல்லையா. அதான் உன்னை பாட்டி நல்லா பாத்துக்கிட்டாங்களே. பாட்டிக்கு ஹோம்வொர்க் எல்லாம் தெரியாது, சொல்லி தர தெரியல. சரி, இப்ப என்ன பண்ணணும்? இப்பெல்லாம் தினமும் என்னால அடி வாங்கிட்டு இருக்க முடியாது. ஆளுக்கு தந்தாலும் மிரட்டுறான்னு பாரு. சின்ன வயசுல கிங்ஸ்லி இதே மாதிரிதான் என்கிட்ட சொல்லுவான். அவனை பார்த்த மாதிரிதான் இருக்குது. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? டியூஷன் படிக்கணுமா? டியூஷன் படிக்கணும்னா டியூஷனுக்கு போ. பக்கத்து வீட்டுக்கு போலான்னு பார்த்தேன், அந்த அக்காவை நீங்க விரட்டி விட்டுட்டீங்க. பக்கத்து தெருவுக்கு படிக்க போலான்னு நினைச்சேன், அவங்களுக்கு 40 வயசு ஆகலைன்னு அவங்களையும் விரட்டி விட்டுட்டீங்க. அது அது வந்து நம்ம ஊர்ல மொத்தமே படிச்ச பிள்ளைல 12 பிள்ளைல 12 இப்ப நம்ம ஊர்ல இல்ல. அப்ப நான் யாருக்கிட்ட தான் டியூஷன் படிக்க முடியும்? 12 டீச்சருக்கும் வயசு வெறும் 22. அதனால நீங்க கட்டாயப்படுத்தி வெளிநடப்பு செஞ்சிட்டீங்க. வெளிநடப்பு? வெளிநடப்பு பண்ணிட்டீங்க. அவங்க எல்லாம் குடும்பத்தோட வெளியூர்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப நான் யாருக்கு டியூஷன் படிக்கட்டும்? எனக்கு இருந்தது ஒரே ஒரு டீச்சர், எனக்கு பிடிச்ச டீச்சர். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அந்த டீச்சர் நீ டியூஷன் படிக்க வேண்டாம். அப்ப நான் தினமும் அடி வாங்க வேண்டியதுதான். சரி விடுங்க, உங்க பிள்ளை தினமும் அடி வாங்கிட்டு போறான். சேத்த விடுங்க, தாயா தகப்பனா விடுங்க விடுங்க, அடி வாங்கிட்டு போறேன். என்ன ஒரே நீங்க அடிப்பீங்க? உங்க பிள்ளைய அடிக்கிறதுக்கு ஒரு மண்ணில் ஒத்த பிறந்திருக்கான்னு நினைச்சுக்கிட வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியும்? என்ன பேசுறான் கிங்ஸின் இதே மாதிரி தான் பேசுவான். சின்ன வயசுல இப்படிதான் பேசுவான், சிரிப்பா இருக்கும். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை பேச மாட்டான். பேசிக்க இன்னும் 18 வயசு வரும்போதே வாயே திறக்க மாட்டேன். அப்படின்னா எனக்கு அடே இவன் ரொம்ப ஸ்பீடா இருக்கானே. அப்ப எனக்கு ஒரு இசை வருவாங்களோ? யாரந்த தேவதை, யாரந்த தேவதை. யாருங்க? அததான்ப்பா நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு முன்னாடி என் தம்பிமார்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணிடணும். ரொம்ப தேடாத, இன்னும் பிறந்திருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்ல. கோவம் வர்றாங்க. எனக்கு தெரியாதுப்பா, நான் டியூஷன் போகணும். சரி, அது டேய் சாம், நாம பெத்த பையன் உள்ள காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டாம இருக்க. சிங்கி குட்டியை நம்பினோர் கைவிடப்படார். என்னன்னு ஏதோ டியூஷன் டீச்சர் வேணுமா? கூட்டு போறதுக்கு யாராவது ஏற்பாடு பண்ணு. அது வந்துன்னு நான் யார் வீட்லயும் போய் படிக்க
போடுறா வெடிய. யாரு அப்படின்னா? என்னால வெளியில எல்லாம் போய் படிக்க முடியாது. இங்க வச்சுதான் எனக்கு யாராவது சொல்லி கொடுக்கணும். என் ஹோம்வொர்க் எழுதி கொடுக்க, என்ன பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு டீச்சர் வேணும். என்னடா இவன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஒரு இது பையன், இவனை திட்டவும் முடியல. சரி, ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு என் டீச்சர் தான் வேணும். உன் டீச்சர் யாரு? இயல் மிஸ். அண்ணன் இன்னைக்கு குழி தோண்டி புதைக்க போறான். ஐயோ ஐயோ, அண்ணனுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதே. அது யாரு? இயலு. எங்க மிஸ், எனக்கு சாரும் வேண்டாம், மிஸ் தான் வேணும். அவங்க தான் சாயங்காலம் டியூஷனும் எடுக்கணும். எனக்கு தெரியாது, அவங்க தான் எனக்கு வேணும். முன்னாடி யாரையும் ஒருத்தங்க அம்மானு சொல்லுவிய, அவங்க பேரு? இவனுக்கு இயல்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். டே, அப்பா கேட்கறதுல சொல்லுடா. அது ஏம்மா? அதான் யாருக்கிட்ட ட்ரைனிங் எப்படி கொடுத்து வச்சிருக்கான் கிங்ஸ்னு? மிஸ் பாரு. இயல் இயல் மிஸ். பரவாயில்ல, எழுத்து குட்டி சொல்லிட்டான். அம்மானு சொல்லி அவங்க அது ஏம்மா? தெளிவா இருக்கான். சரி, இங்க பாரு, 2 மணி நேரம் தான் உள்ள இருக்கணும். யாருக்கிட்டையும் பேசக்கூடாது வீட்டுல, புரியுதா? என்னடா நம்ப முடியல, நம்ம அண்ணன் சொல்றதா? அத்தி அண்ணனுக்கு சாக்கால இருக்குதே. நீ ஏன்டா பேய் எந்த மணிக்கிற? இல்லண்ணே, நம்ம வீட்டுல பொண்ணுதான் இந்த வீட்டுல வரக்கூடாதுண்ணே. இங்க பாருங்க, அவங்க 2 மணி நேரம் இங்க இருப்பாங்களாம். அந்த 2 மணி நேரம் உங்களை எவனையாவது இங்க பார்த்த அந்த மிஸ் யாருன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்க கூடாது, புரியுதா? சரிங்கண்ணே, ஆனா உங்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுண்ணே. இவ்வளவு ஏற்பாடு பண்ண, அதையும் ஏன் இப்படி சொல்லி கூட்ட? இப்பதானே ஈரமா உள்ளார போறாங்க, பாத்துக்கலாம்ப்பா. எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். ஏன் புள்ள இருக்கிறதுக்கு எனக்கு என்னடா பயம்? முழுசா கிங்ஸ் அண்ட் ட்ரைனிங் சிங்க குட்டின்னு நிரூபிச்சுட்டான் பத்தியாடா. போதும்ப்பா, நீங்க ஸ்கூல்ல பண்ண அலப்பற ஸ்கூல்ல தலை காட்ட முடியல. சொல்லாதடா, சொல்லாத. அப்படின்னா பெரிய சம்பவம் நடந்துக்கு முழுக்க. என்னடா ஸ்கூல்ல நடந்தது? ஐயா, அதையாப்பா கேக்குங்க? இவங்கள ஈரமா வர வரது, அத நானே இந்த பிளான போட்டேன். வாய மூடுறா, ரொம்ப பல்ல காட்டாதுன்னு. உங்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு. ஸ்கூல்ல தலை காட்ட முடியல. உங்க அப்பா ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு தான் நான் இந்த ஏற்பாடு பண்ணினேன். சப்பா, இனி அது ஸ்கூல்ல வந்து அக்கப்போர் பண்ணாம இருங்க. ஏய், சீக்கிரம் சொல்லிட்டு தூக்கி போட்டு மிதிச்சுவேன். இல்லண்ணே, நீங்க பண்ணது பார்த்து ராஜாவுக்கு கடுப்பாய் போச்சுண்ணே. கொன்னுதான் சிரிக்காத. இல்லண்ணே, அப்படி என்னண்ணே? இல்ல, ராஜாவே டென்ஷன் ஆயிட்டானே, அதான். என்ன பண்ணனு கேளுங்கப்பா. ஐயோ, மௌனத்தை வாங்குறானே. சும்மா இருடா. பெத்த புள்ள பக்கத்துல இருக்குன்னு கூட பார்க்காம வாய மூடுறா. ஏமா இருக்கு மேல என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு. ஐயோ, அவன் மனத்தையும் சேர்த்து வாங்குறானே. வாய மூடுறா. அப்போ பெருசா சம்பவம் நடந்திருக்கு. ஏன் கூட ஒருத்தவன குஞ்சாமணி அப்பா, அவன் என்ன கேள்வி கேட்டான். யாரு? அதான்ப்பா, குஞ்சாமணி. வாய கூடடா. இப்பா, இங்க கேளுங்க. நீ சொல்லுடா. ஸ்கூலுக்கு என்ன கூப்பிட வந்தாங்க அப்பா. அப்பதானே தினமும் கூப்பிட வருவாங்க. அண்ணன் வரதே இருக்குன்னு எங்களுக்கும் தெரியுமே. உங்களுக்கே தெரியும், கிச்சன் அப்பாக்கும் தெரியும். 3:30க்கு ஸ்கூல் விட்டா நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரேன்? என்ன, ஒரு 5-6 மணிக்கு வருவேன். 3:30 எங்க இருக்கு? 5-6 மணி எங்கப்பா இருக்குது? இங்க இருந்து ஒரே 1 கிலோமீட்டர் ஸ்கூல். அங்க வரக்கு இவ்வளவு நேரமா? அதானே. நாங்க இந்த ஏரியால சுத்தாத இடமே இல்லப்பா. எனக்கு பிடிக்குதா பிடிக்கல, பிடிக்கல சொல்லி தினமும் போற இடத்துக்கே என்ன கூட்டிட்டு போறாங்க. சரி, போற அடிக்குமே கூட்டு போகாத இடத்துக்கு ஒரு நாள் கூட்டு போறாங்க, அதுவும் கிடையாது. நான் என்னதான் பண்ணுவேன்? ஈரமா நல்ல பிள்ளை தூங்கிட செல்லம் அப்படின்னு தூங்க வைக்காங்க. 3:30க்கு எந்த பையனுக்கு தூக்கம் வரும்? ஈழமா கொன்னே போட்டுருவாங்க, பாய் முடியுது. அவன் மனத்தையும் சேர்த்து வாங்குறானே. அது வந்துடா. அதான் பார்த்தேன், எதுக்கு 3:30 6 வரைக்கும் நான் வெளியே சுத்திக்கிட்டு பேசாம ஈரமா இங்கே கூட்டு வந்துட்டோம்னா இவங்க வந்து பேசிட்டு போறாங்க, நான் பாட்டுக்கு விளையாட போலாம். நீ என்கிட்ட சிரிக்க மாட்ட. அண்ணன் கிட்ட கபடி விளையாட போறேன், அங்க போறேன்னு சொல்லிட்டு நீ எங்க போறேன்னு எனக்கு தெரியும். என்னால அப்படி சொல்லிட்டு போக முடியாது. எனக்கு இருக்க ஒரே வழி இது ஒண்ணுதான். கடைக்குட்டியா போனதுனால கண்டுக்க மாட்டேங்க. நல்லதா போச்சு. சரிடா, இன்னைக்கு என்ன பிரச்சனை நடந்தது? பிரின்சிபால் புடிச்சிச்சு ஒரே திட்டு. இன்னும் சங்கரிக்கும் போயிட்டா? போச்சாவா, பெரிய கலரமே வர பார்த்துச்சு. சிக்கிறாதுன்னு. இரு, உனக்கு
உனக்கு இருக்குது. அது சரிடா, நாங்க வரும்போது அங்க நமக்கு வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருந்தியா? எதுக்கு அதுவா எதுக்கு இப்ப சிரிக்கும்? அதானே. என்னடா சிரிக்க? அது ஒண்ணு இல்லப்பா, நான் கிங்ஸ் அப்பா மாதிரியே பண்ணுதானா. சரி, அதான்ப்பா எனக்கு வெக்கமா வருது. அதுக்கும் உனக்கு வெக்கம் வர்றதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்குது? இருக்குதே, என்ன சம்பந்தம்? கிங்ஸ் அப்பாவும் என்னே மாதிரி தானா. ஆனா 18 வயசுக்கு அப்புறம் கிங்ஸ் அப்பா பேசவே இல்லையா. சரி, அதான் ஈஸியா மறந்துட்டாங்கல்ல. அதனால ஐயோ போறாங்கப்பா. இல்ல, அதனால தாங்க சொல்ல வருவது எனக்கு ஒரு இசை வருவாங்கல்ல. அதான் உங்களுக்கு ஒரு இசை வர போறாங்க. நான் கிங்ஸ் அப்பா இல்ல, அப்ப இசை வருவாங்கல்ல. ஐயோ, இவனை பெரிய மனுஷனா மதிச்சு மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போய் நம்ம பழக்க விட்டது தப்பா போச்சுது. எங்க வந்து நிக்காம பத்தியா? அம்மா புள்ள நம்ம மகனே இருப்பா. டேய், எனக்கு 35 வயசு ஆகுது. நான் இப்போதான் ஏரியா பாத்துருக்கேன். அது வரைக்கும் ஒருத்தி கூட நான் எடுத்து பாத்துருக்கேன் தெரியுமா? அதான் காதலிக்க தெரியல. டேய், எனக்கு காதலிக்க தெரியலையா? இல்லனா ஸ்கூல்ல அசிங்கப்படுவீங்களாப்பா? இவன் வேற எனக்கு கேவலப்படுத்திக்கிட்டேன். உண்மைதானே, உனக்கு காதலிக்க கொஞ்சம் கம்மியா தான் தெரியுது. எனக்கு கம்மியா தெரியுது. ஆமா, எங்க அளவுக்குலாம் நீ காதலிக்கல, நான் காதலிக்கல. என்னடா சொல்ற? இவன் என்ன இப்படி சிரிக்கான்? நீங்கலாம் ஒண்ணுமே கிடையாது. ஓய், இன்னைக்கு சாமப்பா என்ன வேலை பார்த்தாங்க தெரியுமா? என்னடா பார்த்தா? அப்பா ஸ்கூல் விட்டு 10 நிமிஷம் ஆகுதுப்பா, வாங்கப்பா போலாம். இருடா போலாம். அப்பா ஸ்கூல் விட்டு ரொம்ப நேரம் ஆச்சுப்பா, வாங்கப்பா போலாம். போலாம். இரு, என்ன இவளை இன்னும் காணோம்? இவ்வளவு நேரமாடி ஒரு மாசம் எவ்வளவு நேரம் காத்து நிப்பான்? கொஞ்சம் பேப்பர் இருந்தது, அதான் திருத்திட்டு வர நேரம் ஆயிட்டு. நீ இங்க வேலை பார்க்கறது எனக்காக தான், புரியுதா? எனக்கு அடுத்து மத்ததெல்லாம் கவனிச்சா போதும். உன் முகத்தை எப்ப பாப்பான்னு காத்து கிடக்கா பேப்பர் திட்டு இருந்தான். ஆளப்பாரு, இப்ப என்ன திட்டுறீங்க? திட்டாம கண்ணை வலிச்சிட்டு எப்ப வருவா பொண்டாட்டின்னு ஆளப்பாரு ஆடியா செஞ்சு வரத. என்ன திட்டுறீங்கல்ல? சரி, அழுதுறாத. இல்ல, நீங்க என்ன திட்டுனீங்க? இல்லடே, நான் உன்ன போய் திட்டுவேனாடி? இல்ல, நீங்க என்ன திட்டுனீங்க? அடியே, ஆசையோட வந்திருக்கேன், மண்ணலி போட்டாதடி. தப்பிக்கிறதுக்கு பையன் என்னெல்லாம் பிளான் போடுதாங்க. நீ என்ன பிளான் போட்டாலும் சரி, உனக்கு கொடுக்க போக மாட்டேன். கொன்னனே ராஜா இருக்கா? சின்ன பையன் தானே. யாரு? நாம. இங்க வாயே நீ கொஞ்சம். நீங்க மாதிரி என்ன பண்ண? நான் ஒண்ணு பண்ணல. டேய், அந்த குஞ்சாவை நீங்க என்னடா சொல்லி வச்சிருக்க நீ? சப்பா, ஒண்ணு சொல்லலையா? இவன் என்ன சொல்லி வச்சிருக்கான் தெரியுமா? என்ன பண்ணி வச்சிருக்கான்? எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் லவ் பண்ணாங்கன்னு சொல்லி வச்சிருக்கான். அந்த பையன் என்னன்னா ஸ்கூல் முழுக்க சொல்லிட்டு வந்திருக்கான். அப்போ பெரிய சம்பவம் பண்ணிட்டான்னு சொல்லி. நீங்க கூப்பிட வரதே அதுக்கு தானே. இந்த சில்வண்டர் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்குது. நான் வீட்டுக்கு போறேன். அவன் என்ன புதுசா வாடி சொல்லிட்டா? அது உண்மைதானே, கோபம்லாம் படக்கூடாது. நீ கோபப்பட்டாலும் அழகா தான் இருப்ப, இருந்தாலும் கோபப்படாம இருந்தா இன்னும் அழகா இருப்ப. அடிச்சு என்ன குடும்பமே தெரியலையா? கொஞ்சம் கூட ரோசமே வர மாட்டேங்குது. காதல் போய் ரோசம் பார்க்க முடியுமாடி? இல்ல, ரோசம் பட்டா எனக்கு தண்டி நஷ்டம். எதிர்பார்த்து வந்திருக்கேன், ரோசத்தால விட்டுட்டுலாம் போக முடியாதுக்கு. கொன்னர் வச்சிட்டேன். அப்படிதான், அப்படியே வைக்கப்பட்டுக்கிட்டு கிட்ட வந்துரு பாப்பா. அவன் திட்டுறாரு, நீ கிட்ட வா. மாட்டேன். முடியலடி, சோதிக்காம வந்துருட்டு. ஏறே 6 நாள் ஆஸ்பத்திரியே கிடந்திருக்கேன், முகத்தை கூட பார்க்கல. ஒழுங்கா வந்துரு. கிங்ஸ் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கான். சரி, கிட்ட வா. ராஜா, பேக்கரியில இருக்கட்டும், நீ கார்ல போய் உட்காரு, அப்பா இப்ப வந்துருவேன். இல்லப்பா, நான் இங்கே நிக்கேன். சீக்கிரம் பேசிட்டு வாங்க போவோம். ராஜா, அத்தை வர வர அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே. அம்மா, இதெல்லாம் நல்லதான் பண்ணுவேன். நல்ல சமத்து ராஜா. அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு தாண்டா வருவேன். முடியாது. இல்லடா, வீட்டுக்கு போனா அப்பா அம்மாவை பார்க்கவே முடியல, அதான் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு வரேன்டா. அப்பா பாவம் இல்ல, அம்மாவும் பாவம் இல்ல. சரி வாங்க, கார்ல பேசிக்கிட்டே போலாம். பேசிக்கிட்டே? ஆமாப்பா, நீங்க வண்டி ஓட்டுங்க, நானும் அம்மா பேசிக்கிட்டே வரோம். கேட்டுக்கிட்டே வாங்க. இதை விட அப்பாக்கு என்னப்பா வேணும்? பையவில எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேலைக்கிட்டே பழி வாங்குறானே. நீயும் அம்மாவும் பேசிட்டு வர போறீங்க. தாயும் புள்ளையும் நினைப்பா பேசணும். என்னமா, நான் சொல்ல சரிதானே? இரு, நாளைக்கு கிளாஸ்க்கு வருவல்ல, வட்டி முதல்ல திருப்பி கொடுத்துருவேன்.
நானும் அம்மாவும் தாண்டா பேசணும். நானும் அம்மாவும் நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு. எதிர்காலத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்குடா. நீ காலையில பாரு, அப்பா இப்போ வந்துடு. போமா போமா. இன்னைக்கு நீங்க சிக்கல்ல சிக்க போறீங்க. நான் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு சொன்னா கேளுங்க. இவன் நாம இருக்கிற அளவுக்கு நம்ம நிலமாயி போச்சுது. என்னங்க? ஆமா, எனக்கு கொண்டதுக்கு நேரமே இல்ல. எனக்கு தூண்டி விடுறதே எனக்கு பொழப்பா போச்சுது. இவன் வேற நேரம் காலம் தெரியாம போக மாட்டேன்னு பிடிவாத பிடிப்பான். டேய் ராஜா. என்னங்க? சப்பா. டேய் ராஜா, போ போய் நீ. சொன்னா கேளுங்கப்பா. உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்றேன். சொன்னா கேளுங்க. என் பொண்டாட்டி கூட தான் இருக்கா. நல்ல நேரமா நீ கிளம்பு. சப்பா, இவனை கிளப்பி விடுறதுக்குள்ள நான் படுற பாடு. என்னடி கொலட்டினல ஒடி வந்து கட்டுப்பிடி பண்ணி பார்த்தா அங்க நின்றுட்டு இருக்க. எங்கயா? எங்க வேண்டாம். அங்க போலாம். ஆஹா, நல்ல மூடா இருக்கா. கட்டி பிடிக்கணும். ஏமாத்த மாட்டியா? கேக்குறது பாரு பவியமா. டேய், சிரிக்கிறதா சரிதான். மூளை ஏமாத்தணும்னு வச்சுக்க. இங்க இருந்து தங்க வீட்டு வரைக்கும் ஓட விட்டு அடிப்பேன் பாத்துக்க. அடிப்பில அதனே நான் வர மாட்டேன். நான் வீட்டுக்கு போறேன். அத்தையும் உன் காலில் விழுந்துடுற. கோவம் மட்டும் பட்டாத. டேய் சாம், கோவப்பட்டாதடா. இல்ல, நீங்க என்ன திட்டிட்டிய. நான் வீட்டுக்கு போறேன். அது இயேசு ஆதிக்காதடி. அந்தண்டு முடியாது. நீங்க என்ன திட்டிட்டிய. இல்ல, இது பிரச்சனைக்கு ஆகுது. என்ன விடுங்க. அப்படியா? விடவா செய்யணும்? சரி, அந்த சைடு போயிடலாம். ஏன்டி இவ்வளவு அழகா இருக்க? அப்படியா? கொள்ளுதட்டி. சாமுக்கு இவ்வளவு அழகான பொண்டாட்டியா? ஏன் உங்களுக்கு என்ன குறை? அழகு மன்மத மாதிரி இருக்கீங்க. அப்படியா? சரி, பின்னாடி கார்டன் இருக்கு. அங்க போலாம். போலாம். ரொம்ப வலியாதீங்க. நல்லா இல்ல. பரவாயில்ல, தொடக்கிறதுக்கு தான் வசதியாக இருக்குல்ல. உன்னை பார்த்தாலே வழிய ஆரம்பிச்சிடுறேன். அது சரி. நிஜமாவே தாண்டி என்னடி இவ்வளவு அழகா இருக்க. இங்க யாரும் வர மாட்டாங்களா? இங்க யாரும் வர மாட்டாங்களா? இங்க யாரும் வர மாட்டாங்க. அப்புறம் என்ன? வா. என்ன? அதான் இங்க யாரும் வர மாட்டாங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு அதுக்குன்னா அன்னைக்கு நம்ம வீட்டுல வச்சு கொன்னுவேன். ஏன்? அட, தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? அன்னைக்கு நம்ம வீட்டுல வச்சு மட்டும் அது அது எனக்கு தெரியாது. வேணும் சோதனை தினம் வாலிப வேதனை தனிமையில் வெங்கதி வெல்லடி சங்கதி சொல்லடி வாணி இரவாணி இரவிலும் கனவிலும் பாடவாணி இதயமே உருகுதே. என்னங்க? நீ எதுவும் பேசாத. என்னங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு அன்னைக்கு மாதிரி வேணும். எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இங்க வேண்டாம். பரவாயில்ல. ஐயோ, கூமாட்டேன். வாங்க. நீ ஏமாத்திட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். அப்படிலாம் போக மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், இங்க இருக்கட்டும். வேண்டாம். உங்க நடவடி கொண்டு சரியில்லை. இங்க வேண்டாம். சொன்னா கேளுங்க. நான் இப்போ விட்டா நீ வீட்டுக்கு போயிடுவேன். என்ன அழகா இருக்கு தெரியுமா? ஐயோ, ஏங்க? சத்தியமாதான். என்ன அழகா இருக்கு தெரியுமா? ஐயா தீயை எங்கள் நெஞ்சில் விட்டாளே அம்மம்மா சொற்றம் பொங்கை வாங்கி தந்தாளே அவள் பேரை கேட்டு வந்தாள் என் உயிர் பாடி தருவே அவள் உயிரை கேட்டு வந்தாள் என் உயிர் நீடி தருவே. நிஜமாதான் சொல்றேன். எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நான் பொய்லாம் சொல்லல, நிஜமாதான் சொல்றேன். நான் இன்னைக்கு உன்னை விட மாட்டேன். கொன்னுருவேன். வேண்டதில்ல பாத்துறாதீங்க. நான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். கத்து வைப்போமா அப்போ வசமா சிக்கிட்டு வந்திருக்க அப்படிதானே? அங்க பிரின்சிபல் வரணும் எனக்கு இப்பதான் தெரியும். ஏன் உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையாமா? அதான் ராஜா சொல்லியிருக்கேன். பிறகு என்னண்ணே? போடா, உனக்கு நக்கலா தான் இருக்கும்.
வாழ வேண்டிய வயசுல பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு கொடுமை தெரியுமா? சரிண்ணே சாரிண்ணே. நான் பரவாயில்ல, எனக்காக அவன் எதுக்கிட்ட கஷ்டப்படணும். அதான் அதுக்கு என்ன, அன்னிதான் வீட்டுக்கு வர போறாங்களே. ஆனா அண்ணே நம்ம வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டானே. அதை அந்த சுண்டிக்கா பேருக்கான பாத்துக்கிடுவான். இருந்தாலும் பயமா தான் இருக்கு. நம்ம வீட்டை மாதிரி சேஃப்டி எங்கேயுமே கிடையாது. என்ஜாய் ஒன்னா உன் ஃபீல் எனக்கு புரியுதுண்ணே. வயசும் கடந்து போதில்ல, பரவாயில்லண்ணே, எல்லாம் நல்லதுக்கு நடக்கும். இந்தா கிங்ஸ்ல சொன்ன மாதிரி காரியத்தை முடிக்கல, நீனும் சுதாரிப்பா முடிச்சுக்க. பயமா இருக்குது அண்ணன் நினைச்சா. அதெல்லாம் பாத்துக்கலானே. தம்பி நாங்க இருக்கோம்ல, தம்பி உடையான் படைக்க அஞ்சான்.